சிவபெருமானுக்குரிய 8 முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகுங்க. இது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு விருப்பமான இரவாகவும் சொல்லப்படுது. தேவர்கள் முனிவர்கள் மட்டுமில்லைங்க, அனைத்து தெய்வங்களும் ஈசனை பூஜை செய்து வழிபடக்கூடிய முக்கியமான நேரமாகும். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. சிவபெருமானுக்குரிய மிக உயர்ந்த விரதமாக சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகுங்க. சிவனுடைய அருளை பெறுவதற்கு பலவிதமான பாவங்களிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த மகா சிவராத்திரி நாளானது சொல்லப்பட்டிருக்குது. இந்த வருஷம் மகா சிவராத்திரி எப்பொழுது வருகிறது, இந்த நாளில் எந்த நேரத்தில் நம்ம சிவ பூஜை செய்ய வேணும், சிவனை எப்படி வழிபட்டால் அதிக அளவில் நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருக்குதா, கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு தவிக்கக்கூடியவங்களா, திருமண வரன் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி விழாவாகுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவ பக்தர்களாக மிக பிரம்மாண்டமாக இந்த விழாவானது கொண்டாடப்படுவது வழக்கமாகும். மேலுமே சிவராத்திரி என்ற சொல்லுக்கு சிவனுக்கு உரிய ராத்திரி என்று பொருளாகுமாங்க. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமான வேண்டி பூஜைகள் செய்து வழிபாடு செய்வாங்க. மாசி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்தசி திதியில் மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. மேலுமே மகா சிவராத்திரி பற்றி புராணங்களில் பல கதைகள் சொல்லப்பட்டிருக்குதுங்க. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவு இந்த மகா சிவராத்திரி நாள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மற்றொரு புராண கதைகளின் படி பார்த்தோம்னா சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட இரவே மகா சிவராத்திரி அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் பக்தியோடு நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்பட இருக்குதுங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5:04 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5:34 மணி வரை சதுர்தசி திதியானது இருக்குதுங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை தொடங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகளானது நடைபெறுங்க. இதில் மிக முக்கியமானதாக சொல்லக்கூடியது நள்ளிரவில் 11:55 மணி முதல் அதிகாலை 12:56 மணி நடக்கக்கூடிய நிஷித கால பூஜை அப்படின்னும் சொல்லப்படுது. முதல் கால பூஜை பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6:11 மணி முதல் இரவு 9:23 மணி வரைக்குமே நடைபெறுங்க. இரண்டாம் கால பூஜை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி இரவு 9:23 மணி முதல் அதிகாலை 12:36 மணி வரை நடைபெறுங்க. மூன்றாம் கால பூஜை பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 12:36 மணி முதல் 3:47 மணி வரை நடைபெறுங்க. நான்காம் கால பூஜை பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 3:47 மணி முதல் 6:59 மணி வரை நடைபெறும். இந்த நேரத்தில் நம்ம கண் விழித்து சிவ பூஜை செய்தோம்னா சிவனுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவங்க பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 6:42 மணி முதல் பகல் 3:10 மணி வரையிலான நேரத்தில் பாராயணம் செய்து தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க 3ஆம் கால பூஜைகள் மட்டுமாவது கண் விழித்து சிவபெருமான வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இது அன்னை பராசக்தி ஈசனை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலமாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமான மனதார வேண்டணும் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து பல விதமான
பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. சிவபெருமான் அபிஷேக பிரியராவார். இது எதுவுமே முடியாதவங்க சிவனை நினைத்து தியானம் செய்யலாங்க. ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை அன்றைய நாளில் சொல்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே பார்த்தோம்னா சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் மகா சிவராத்திரி நாளாகுங்க. ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசி நாளில் மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்படுவது வழக்கமாகும். சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளே மகா சிவராத்திரி நாளாக புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகளானது நடத்தப்படுவது வழக்கமாகும். அன்றைய நாளில் மாலை தொடங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகளானது நடைபெறுங்க. மகா சிவராத்திரி நாள் முழுவதும் சிவனை தேடி விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய துன்பங்கள் அனைத்துமே விலகி விடுங்க, முத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக இந்த மகா சிவராத்திரி நாளானது சொல்லப்படுது. அதுவும் மகா சிவராத்திரி நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே சிவபெருமான் காலத்தின் கடவுள் என்றும் குறிப்பிடுவாங்க. அதனால தான் சிவ வழிபாடு செய்வதற்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியதெல்லாம் கிடையாதுங்க. ராகு காலம் யமகண்டம் போன்ற எந்த கெட்ட நேரத்திலையும் பாதிப்பும் சிவ வழிபாட்டில் பாதிக்க முடியாதுங்க. மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை 6 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலை 6:30 மணி வரையிலான நேரம் வரைக்கும் நடைபெறுங்க. மொத்தம் 4 கால பூஜைகளானது நடைபெறும். ஒவ்வொரு கால பூஜையும் சுமார் 3 மணி நேரமாவது நடைபெறுங்க. மகா சிவராத்திரி 4 கால பூஜைகளில் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லக்கூடியது இந்த 3ஆம் கால பூஜை தாங்க. இது நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 3ஆம் கால பூஜையானது நடைபெறும். இந்த 3ஆம் கால பூஜையின் போது முதல் 5 நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் நிகித பூஜை அப்படின்னும் அழைக்கப்படுது. இதுதான் சிவபெருமான வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நேரமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே மகா சிவராத்திரி பூஜையின் 3ஆம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமான வழிபட்ட காலமாகுங்க. அந்த சமயத்தில் நாமும் சிவபெருமான வழிபட்டோம்னா சிவபெருமானுடைய அருளும் பார்வதி தேவியுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மகா சிவராத்திரி என்பது ஒரு வருஷத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகுங்க. இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதுமே நடைபெறுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டையும் செய்வதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க சிவபெருமானையே குலதெய்வமாக நினைத்து கொண்டு வழிபடுவாங்க. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான வழிபட 30 முக்கோடி தேவர்களும் சிவாலயத்துக்கு வருவதாக ஐதீகம் சொல்லப்படுதுங்க. அந்த நேரத்தில் நாமும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டோம்னா நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்துமே தெய்வங்களுடைய ஆசைகளும் கிடைக்கும் என்பதால தான் மகா சிவராத்திரி நாளில் கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாட்களில் ரொம்பவே முக்கியமானதாக இந்த மகா சிவராத்திரி நாளானது சொல்லப்படுது. சிவனுக்குரிய ராத்திரி என்பதால் இதனை சிவராத்திரி அப்படின்னு அழைப்பாங்க. மகா மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி என்பதால் இதான் மகா சிவராத்திரி அப்படின்னு சிறப்பித்து சொல்கிறாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி விழாவானது பிப்ரவரி இல்லைன்னா மார்ச் மாதத்தில் வருங்க. அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் தொடக்கமாகவும் இந்த விரத நாளானது கொண்டாடப்படுது. மகா சிவராத்திரி நாளில் நம்ம சிவபெருமான வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் தடைகள் போன்றவை நீங்கிவிடும் என்பதற்காகத்தான் இரவு முழுவதும் நம்ம கண் விழித்து சிவனை நினைத்து தியான வழிபடுவதற்கு ஏற்ற ராத்திரியாகவும் இந்த சிவராத்திரியானது சொல்லப்படுதுங்க. சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் போன்ற அனைத்து புராணங்களிலுமே சொல்லப்பட்டிருக்குது. மகா சிவராத்திரி நாளில் இரவில் தான் சிவபெருமான் திரு தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைத்து மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தியதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மகா சிவராத்திரி நாளில் சிவபக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்வதனால பிரபஞ்ச ஆற்றலையும் சிவபெருமானுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது.
மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவங்க முடிஞ்ச வரைக்கும் சிவ நாமங்களாக உச்சரித்தபடி இருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கணவருடைய நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டை கடைபிடிக்கலாங்க. திருமணமாகாத பெண்கள் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டாங்கன்னா மனதிற்கு ஏற்ற விருப்பமான வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மற்றவங்க சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலை படைத்து பழங்கள் மலர்கள் படைத்து வழிபடுவதனால சிவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க. மனதார சிவனை வழிபாடு செய்பவங்களுக்கு மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்பவங்களுக்கும் சிவனுடைய அருளால் அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.